சவதியை கண்டா மதிப்பானா, தண்ணியை கண்டா கழுவானா? நாங்க கழுவுவோம். அந்த காலை வெட்டிட்டா காலை வெட்டிட்டா மிதிக்க முடியாதுல. நீங்க சோத்துக்கு திண்டாடி போய் பிறகு ஏன் திண்டாட போறோம்? நாங்க தானே உழைச்சி போடணும். நாங்க எங்களுக்கு எவ்வளவு தம்புருக்க நாங்க உழைச்சு நாங்க பாத்துக்கிடுவோம். அப்படியா? நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். புள்ளியருக்கு தெருவுல போயிரும் பிறகு அதையும் நாங்க பாத்துக்கிடுவோம். பாத்துக்கிடுவியோ? என்ன எங்களை பார்க்க உங்களுக்கு தெரியாம இருக்கு? உங்களை சொல்ல குறை கிடையாது. உங்க காலங்க அப்படி இருக்கு. உங்களை ஒண்ணும் பேச முடியாது. நீ சொன்ன காலம்லாம் அப்ப மலையேறி போச்சு. அது பழைய காலம். இப்போ நாங்க ஏரோப்ளேன் வரைக்கும் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். கரெக்ட். அதெல்லாம் உனக்கு தெரியுமாயா? அப்படிதான் இருக்கணும். ஆட்டோ ஓட்டுதாங்க, ராலி ஓட்டுறாங்க, ஓட்டுதாங்க, கார் ஓட்டுதாங்க, அம்மா பைக் ஓட்டுதாங்க, அம்மா பெரிய பெரிய படிப்பு படிச்சு போலீஸ் அதிகாரி கலெக்டர் ஆகிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய கம்பெனில போனா பெண்களை தான் எடுக்காங்க. இப்போ சில வீட்ல எல்லாம் பார்த்தா இப்போ நீ தான் இப்படி நினைக்க. இப்போ கல்யாணம் முடிஞ்சு வர 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 தாய்மார்கள் வேலைக்கு போனா இந்த ஐயா வீட்ல இருக்கக்கூடிய வேலையில இப்ப பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்படிதான் ஆகி போச்சு. நான் இப்ப வீட்டுல இருந்து சோத்த பொங்க குழம்பு வைக்க மகன் கிட்ட போய் கேளு சொல்லுவா. பொண்டாட்டி ஆபீஸ் வேலை பார்க்க நான் வீட்டை யானத்துக்கு விலைக்கு போட்டு சோத்த பொங்கி குழம்பு வச்சு வச்சுட்டு என் பொண்டாட்டி வரும்போது எதிர்பார்த்து நிற்பேன். இவ்வளவு வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு பேசுறியோ? அம்மா வெளியே வந்தா நாங்க அப்படிதான் பேசுவோம். அதானே கம்பெனி சீக்ரெட் வெளியே சொல்லக்கூடாது. கம்பெனி சீக்ரெட் சொல்லக்கூடாதா? ஆமா அதானே. சரி அப்போ அதனால ஆண்டவா பரம்பொருளே மார்க்கண்டேய வர எனக்கு வேண்டாம். ஏ வல்லரக்கா சக்தியின் சூலத்தை தாரேன் வெச்சு என் வேலை தாரேன் அத்தனையும் வச்சுக்கடான்னார். நான் சொன்ன வரத்தை தவிர அடுத்த வர எனக்கு வேண்டாம். இப்போ 5 விரலுக்கு அக்கினி வரத்தை தர முடியுமா தர முடியாதா? பார்வதியின் மீது ஆணையிட்டு கொடுத்த ஆண்டவனே நீங்க இப்படி பேசலாமா? பேசலாம் ஐயா. சொன்ன சொல்லை மறந்திடலாமா? சொன்ன சொல்லை மறந்திடலாமா? சொல்லிய பின்னே ஆயத்திடலாமா? சொல்லிட்ட பின்னே ஆயத்திடலாம். பார்வதி மேல சத்தியம் பண்ணி கொடுத்த ஆண்டவா உலகத்துல ஒரு ஆளு விடாம உண்மை போய் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? புழுவலி பகவான், சத்தியத்தை மறந்த பகவான், பொய் சொல்லி பகவான், முக்குக்கு முக்கு வால் போஸ்ட் அடிச்சு ஒட்டிடுவேன் பாத்துக்கோம். கதவுக்கு கதவு விட்டு நோட்டீஸ் அடிச்சு ஒட்டுவேன் அப்படின்னு உடனே ஆண்டவன் தலையில இடி விழுந்தத மாதிரி உட்கார்ந்து இருக்காரு. வரத்தை கொடுக்கவா வேண்டாமா என்ற ஆண்டவன் எப்படி முடிக்கிறார்? சாமி அச்சில சிக்கின இரும்பு போல இரும்பு போல ஆனை வாயில் அகப்பட்ட கரும்பு போல கரும்பு போல
அமலே அவன இருதலை கொள்ளி எறும்பு போல எறும்பு போல இனி இந்த அரக்கனுக்கு நாமல் வரம் கொடுக்காமல் இருந்தோமையானா செய்த சத்தியத்திற்கு மகிமை கிடையாது. அரக்கனுக்கு வரத்தை கொடுப்போம், கொடுக்கிறதை கொடுக்கிறோம், சாபத்தை கொடுத்துதான் நம்ம வரம் கொடுக்கணும் என்ற ஆண்டவன் எப்படி வரம் கொடுத்தார்? தந்தே தந்தே நடா வல்லரக்க வல்லரக்க தாரணியை ஆளும் வரம் உனக்கு தந்தே இந்த தாரணியை ஆளும் வரம் உனக்கு தந்தே தந்தே நடா வல்லரக்க அழகு தாரணியை ஆளும் வரம் அழகு தாரணியை ஆளும் வரம் ஏடா கொடுத்தேன் கொடுத்தேன் நடா வல்லரக்க வல்லரக்க குவளையத்தை ஆளும் வரம் உனக்கு தந்தே இந்த குவளையத்தை ஆளும் வரம் உனக்கு தந்தே கொடுத்தேன் கொடுத்தேன் நடா வல்லரக்க வல்லம் அழகு குவளையத்தை ஆளும் வரம் அமையா குவளையத்தை ஆளும் வரம் உனக்கு எப்ப தந்த வரத்துக்கு நீ தவ கொடுமை செய்தையா தந்த வரத்துக்கு நீ தவ கொடுமை செய்தையா நான் தந்த வரத்தாலே தாரணியில் மாண்டு போவாய் தந்த வரத்தாலே தாரணியில் மாண்டு போவாய் நான் கொடுத்த வரத்துக்கு நீ கொடுமைகள் செய்தையா கொடுத்த வரத்துக்கு நீ கொடுமைகள் செய்தையா நான் கொடுத்த வரத்தாலே குவளையத்தில் மாண்டு போவாய் கொடுத்த வரத்தாலே குவளையத்தில் மாண்டு எப்பா தருமம் தவறி நீயும் நடந்தையா தந்தவர உன்னை சுட்டி எரிக்குமடா தந்தவர உன்னை சுட்டி எரிக்குமடா தருமம் தவறி நீயும் நடந்தையானா நடந்தை பகவான் தந்தவர உன்னை சுட்டி அவையா தந்தவர உன்னை சுட்டி ஏ நீதி தவறி நீயும் நடந்தையா நடந்தையா நிச்சயமா இந்த வர உன்னை கொல்லுவா அரக்கா நிச்சயமா இந்த வர உன்னை கொல்லுவா தவறி நீயும் நடந்தையானா ஆமா நிச்சயமா இந்த வர உன்னை அவையா நிச்சயமா இந்த வர வார வாங்க மட்டும் வணங்குகிறேன் வாங்க மட்டும் வணங்குகிறேன் வாங்கியதும் எழுந்தறி கொடுக்க மட்டும் புரிந்திருந்தார் கொடுத்த பின்னால் எழுந்தறிந்தார் வாரமன்னு சொல்லலை போயிட்டு வாரமன்னு சொல்லலை வாரமன்னு சொல்லல போயிட்டு வாரமன்னு சொல்லல அதானே கேட்டேன் சொல்லாம பெரியாம வாய்வு வேகம் வன வேகமா வாரா வல்லரக்க ஆமா ஓடியாரா அவன் வாய்வு வேகம் வன வேகமாகவே வருகின்ற போது ஆமையா அந்த வல்லரக்கனாகப்பட்டவன் என்ன செய்கிறான் வேகமா கைலாசத்தை விட்டு வாரான் ஆஹா அவனுக்கு ஆகாத நேரம் அமடு வருங்காலம் காலம் எதிரிலே யாரு வாரா யார் வாரா மூ உலக சஞ்சாரி நாரத மகா முனிவர் வருகிறார் சம்சாரி அங்க எதுக்கு வராரு சம்சாரி இல்ல மூ உலக சஞ்சாரி 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 என் காதுக்கு சம்சாரி நீங்க மூ உலக சஞ்சாரி கைலாசத்திலே அரக்கனுக்கு முன்பாகவே வருகிறார் வருகின்றார் அரக்கனுக்கு முன்பாகவே வந்து வந்து இவன் 5 விரலுக்குமே அக்கினி வரத்தை வாங்கிட்டு போறான் போறான் இவன் போய் உலகத்தை அழித்தாலும் அழித்து விடக்கூடாது ஆமையா முதல்ல இவனைத்தான் நம்ம அழிக்கணும் அழிக்க வேண்டும் அதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு ஒரு யோசனை வேணும்
நல்லவனுக்கு நல்ல புத்தியை சொன்னா ஆமா நல்லதுன்னு கேட்பான். ஆமா போடுவான். கெட்டவனுக்கு கெட்ட புத்தியை சொன்னா தான் ஆமான்னு கேட்பான். அப்பதான் ஆமான்னு கேட்பான். அது மட்டும் இல்ல, நல்லவனுக்கு நல்லதும் தெரியும் கெட்டதும் தெரியும். ஆமா நல்லது படம். கெட்டவனுக்கு கெட்டது மட்டும் தான் தெரியும், வேற ஒண்ணும் தெரியாது. வேற எதுவுமே தெரியாது. அது மட்டும் இல்ல, ஒரு மனுஷனுக்கு என்ன விதி போகும் வழிதான் அவனுடைய புத்தியும் போகும். சரிதானே? அரக்கனுக்கு நேரம் சரியில்லை, அதனால போக்கு செய்யாம போய்கிட்டு. அப்ப இந்த அரக்கனை நாம வதை முடிக்க ஏதாவது ஒரு சூழ்ச்சியை செய்யணும்னு சொல்லி நாரதர் அரக்கனை வழிமறைத்து, எப்ப அரக்கா ஆண்டவனை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா போனேன், வரும்போது வெறும் கையும் வீசின கையுமா வாரிய என்ன ஆச்சு? நான் ஆண்டவனை பார்க்க போகும்போது என்ன நீ பாத்தியா? இப்ப சும்மா வரோம்னா நினைக்க, நீ மட்டும் இப்ப வழியை விட்டு தூர விலகலன்னு வையே, கைய நீட்டி எரிச்சு இப்பமே உங்களை சாம்பல் ஆக்கிடுவேன். பாட்டி சிவன் வச்சிருக்க? பாட்டி சிவன் நம்மகிட்ட இருக்குமா? இல்லன்னா பிகே பாட்டி சிவன் வச்சிருக்கியா? ஒரு பாட்டி சிவன் இல்ல, அது ஐயா தான் வச்சிருப்பாவோ. ஆமா, அந்த பாட்டி சிவன்லாம் நம்மகிட்ட இல்ல. அப்புறம் என்னடா வச்சிருக்க கையில? ஆண்டவன் கிட்ட 5 விரலுக்கு அக்கினி வரத்தை வாங்கிட்டு வரமியா. அக்கினி வரமா? அக்கினி வரமா? ஆமா. ஆண்டவன் அள்ளி கொடுத்தாரா சொல்லி கொடுத்தாரா எப்படிடா கொடுத்தாரு? அள்ளியும் தல்ல, முள்ளியும் தல்ல, தல்ல ஒட்டனமாவும் தல்ல, தல்ல இட ஓட்டும் கொடுக்கல. சந்தேன் 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 என்று 3 தரம் சத்தியமா சொன்னார். போடா புத்தி கெட்ட வேலை. யாரு புத்தி கெட்ட வேலை? ஆண்டவன் தந்தேம்னாரா இவன் வந்துகிட்டு இருக்கானா? இப்ப கேட்டதான் ஒரு ஆளு கிட்ட 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு போனா அங்கன வச்சு எண்ணி பார்க்கணும். உண்மை. 100 ரூபாய் தாள்னா 100 தாள் இருக்கணும். 500 ரூபாய் தாள்னா 20 தாள் இருக்கணும். 1000 ரூபாய் தாள்னா 10 இருந்தா போதும். வீட்டுல போய் 100 குறையுது 200 குறையுது போன் போட்டா தருவாங்களா? யாரும் கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, என்ன 12 வருஷம் தவம் இருந்துட்டு பகவான் தந்தம்னு சொன்ன உடனே நீ வந்தம்னு வந்திருக்க கூறுகிட்டவன. 10 காசை கொண்டு போய் பெட்டி கடையில போய் கொடுத்து, அண்ணாச்சி 10 காசுக்கு மூக்கு பொடி கொடுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா கடைக்காரர் ஒரு பேப்பரை கிழிப்பாரு. கிழிச்சு கம்பி கரண்டி இவ்வளவு நீட்ட கரண்டி வச்சிருப்பாரு. ஆமா, நீட்ட கரண்டி. அப்ப மூக்குப்படி அப்படித்தான் கொடுத்தாங்க. ஆமா, அந்த பேப்பரை பிடிச்சி டபக்கு 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 டபக்குன்னு அள்ளி போட்டு 10 கரண்டி போட்டு ஒரு சின்ன பொட்டணம் போட்டு கொடுப்பாரு. 10 காசுக்கே அப்படி பொட்டம் போட்டு கொடுக்காரு. 5 விரலுக்கு அக்னி வரத்தை வாங்கிட்டு போறியாரக்கா? பூலகத்துல போய் இது தீ பிடிக்கலைன்னா மறுபடி கைலாசத்துக்கு வர முடியுமாடா? வர முடியுமா? அரக்கு அப்பந்தான் யோசிச்சு பார்த்தான். சரிதானே? ஆமா, ஆண்டவன் வரம் தரமாட்டோம்னு சொன்னாரு. காலு தாரே வேலு தாரே மாப்பிள்ளையா இருந்து போனாரு. ஒருவேளை தந்திருப்பாரா? தந்திருக்க மாட்டாரா அப்படின்னு அரக்கை யோசிக்கான். கேப்பையில நெய் வடிதுன்னா கேக்கவனுக்கு மதி வேணும். ஏ கூறுகட்டவன, நீ கேப்பையில நெய் வடிதுன்னு சொல்லுதிய, கேப்பையில எப்படி நெய் வடியும்? கேப்பையில நெய் வடி போல அப்படி கேட்கணும். இதுக்கு எதுக்கு கோவம் வருது உனக்கு? கேட்கணும், அவன் வாயாம சொல்லிக்கிட்டாமல்ல. அப்போ இந்த அரக்கை வரம் தந்திருப்பாரா தந்திருக்க மாட்டாரான்னு யோசித்து பார்க்கணும். அரக்கை சந்தேகப்பட்டு சிவபெருமானையே நாம எரித்து பார்க்க வேணும் என்று, ஆண்டவனையே எரிக்க வேணும் என்று பகவானை எரித்தமானா பகவானை எரித்தமானா உலகம் நமக்கு சொந்தம். ஆண்டவனை எரித்தமானா அகிலம் எல்லாம் நமக்கு சொந்தம். கடவுளையும் எரித்தமானா நாம எரித்தமானா கைலாசம் நமக்கு சொந்தம். ஆதி கைலாசம் நமக்கு சொந்தம். கட்டையில போறவனுக்கு நினைப்ப பாருங்க, பார்வதி வருவாளா இவனை பர்த்தான்னு கூப்பிடுவாளாம். உலகத்துக்கே தாயாகப்பட்டவா சக்தி அல்லவா பார்வதி. சக்தியை தாயை தனக்கு மனைவியாக்கணும் நினைக்கான அவன் விளங்குவானா? விளங்க மாட்டான். அப்ப இந்த பார்வதி வருவா நம்மள பர்த்தான கூப்பிடுவா அப்படின்னு இவன் நினைக்கான். இவன் நினைப்பு தான் இவன் பொழப்பையே கெடுக்க போகுது. நாமளுடைய எண்ணம் சரியாக இருந்தால் நம்ம வாழ்க்கையும் சரியாக இருக்கும். நாமளுடைய நினைவு சரிவில்லையானா நம்ம நல்லாவே இருக்க முடியாது. இப்படி எண்ணாத எண்ணங்களை எண்ணிக்கொண்டு எண்ணாத எண்ணமே அவன் எண்ணிக்கொண்டு வார அரக்கனவே
தீட்டிய மரத்திலே கூர்மை பார்ப்பதை போல வளர்த்த கிடாய் தன் மார்பில் வந்து பாய்வதை போல மரம் கொடுத்த நாமளையை இறைக்க வாரா இந்த வல்லரக்க இவன் அழிய வரைக்கும் நம்ம இந்த கைலாசத்துல இருக்கவே கூடாது எங்கேயாவது ஓடி ஒளிந்திருக்க வேணும் என்று ஒத்தையில போனா பையவே ஓடியாந்து பிடிப்பான் கூட்டத்தோட கூட்டமா போனாத்தான் நம்மளை யாருன்னு கண்டுபிடிக்க மாட்டான் முடியாது அப்படின்னு தேவாதி தேவர்களை தன்னோடு அழைத்து கொண்டு நீங்க எல்லாம் நந்தவனமாக முளைத்து நில்லுங்க நான் மனம் இல்லாத மலராய் முளைத்து நிற்பேன் அரக்க நம்மள வந்து பூங்காவன தோட்டம் நினைச்சு பார்த்துட்டு போயிருவான் அப்படின்னு சிவபெருமான் தேவாதி தேவர்களை தன்னோடு அழைத்து கொண்டு அந்த கைலாசத்தை விட்டு ஆண்டவனோடு யார் யாரெல்லாம் ஓடுகின்றார் ஆண்டவன் வந்து அரக்கனுக்கு பயந்து ஓடல அரக்கனுக்கு கொடுத்த அக்கினி வரத்துக்கு பயந்து ஓடுதார் அப்ப இறைவனோடு யார் யாரெல்லாம் ஓடுகின்றார் தெரியுமா வானவரும் ஓடினார் மறையவரும் ஓடினார் வானவரும் ஓடினார் மறையவரும் ஓடினார் இந்திரனும் ஓடினார் சந்திரனும் ஓடினார் அங்கே சூரியனார் ஓடினார் அங்கே அவரவர்கள் வாகனத்தில் அவரவர்கள் ஓடினார் எருமைக்கிடா வாகனத்தில் யமதருமன் ஓடினார் காளை நல்ல வாகனத்தில் கடவுள் சிவன் ஓடினார் அங்கே வண்ண மயில் வாகனத்தில் சுப்பிரமணியம் ஓடினார் அங்கே பெருச்சாளி வாகனத்தில் பிள்ளையாரும் ஓடினார் சிங்கமுக வாகனத்தில் காளி தேவி ஓடினார் அங்கே ஆட்டுக்கிடாய் வாகனத்தில் அக்னி தேவன் ஓடினார் அங்கே கிளி நல்ல வாகனத்தில் மன்மதன் ஓடினார் மெதலை வாகனத்தில் வருணராஜன் ஓடினார் வெள்ளையானை மீதில் ஏறி தெய்வேந்திரன் ஓடினார் அங்கே படைக்கும் தொழில் வேண்டாம் என்று பிரம்மதேவன் ஓடினார் அங்கே வீணையை போட்டுவிட்டு நாரதன் ஓடினார் குடையை போட்டுவிட்டு குண்டோதரன் ஓடினார் சீராக கணக்கெழுதும் சித்திரபுத்திரன் ஓடினார் ஆண்டவனே பகவானே அது என்னாலும் அதை சொல்ல நேரம் இல்ல அண்ணா வாரவல்ல ஈஸ்வரனை இறையோனை இது எப்பா இதை சொல்ல நேரம் இல்ல இப்படி எல்லோரும் இறைவனுக்கு பின்னால் ஓடி ஒளியும் போது ஆதி மூல கணபதி விநாயக பெருமாளால் ஓட முடியவில்லை சாப்பாடு கூடி போச்சு பேளவயிறு முன்னிழுக்கு பெருச்சாலி வாகனம் முன்னால இழுக்கு ஏன் இழுக்கு சாப்பாடு கூடிடுச்சு நம்ம சாப்பிட்டோம்னா எதை செய்தாலும் கொஞ்சம் திட்டத்தோட செய்யணும் திட்டம் இல்லாம சாப்பிட்டா மேல திட்டு முட்டை அடிக்கும் பிறகு ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும் சரி அளவுக்கு மீறினா அமிர்தம் நஞ்சி கணக்கு போகத்தான் தானம் சரிதானே இப்படி ஒண்ணுக்கும் ஒரு அளவு இருக்கு சாப்பிட்டாலும் அளவோட சாப்பிடணும் அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா என்ன சொல்லுவான் அளவுக்கு அதிகமா சாப்பிட்டுட்டு தானே இவர் ஓட முடியாம உட்கார்ந்து இருக்கிறார் சாப்பாடு ராமம்பா அளவுக்கு அதிகமா தூங்குனா என்ன செய்வான் உறக்கம் முடிக்கவே சோம்பேறி போய் அப்படிம்பான் அதிகமா சிரிச்சுக்கிட்டே இருந்தா என்ன செய்வான் இடிச்சவா போயம்பான் அதையும் சொல்லுவான் கிறுக்கு போயன்னு சொல்லுவான் நம்ம இடிச்சவா போய் ஆக்கிடுவான் சரிதான் அழுதுகிட்டே இருந்தோம்னா என்ன சொல்லுவாங்க
அளவணி போய் அப்படிம்பான். அப்ப எதை செஞ்சாலும் அளவோட செய்யணும், அப்பதான் கரெக்டா இருக்கும். அப்ப விநாயகர் பெருமாள் திட்டம் இல்லாம சாப்பிட்டுட்டு விநாயகர் பெருமாளை கூப்பிடுதாரு. விநாயகர் பெருமாள் கூப்பிடும் போது பெருச்சாலி வரல. பெருச்சாலி ஏன் வரமாட்டுக்கு? அன்னைக்கு பார்க்க விநாயகர் பெருமாளுக்கு விநாயகர் சதுர்த்தி. மக்கள் எல்லாம் பலகாரத்தை பச்சனை மாதிரி கொண்டு வந்து மலையா குமிக்க அதை 2 கையாலே அள்ளி சாப்பிட்டார்ல. இந்த பெருச்சாலி எனக்கு சுண்டலாவது தாருமேவன் இப்படியே பார்த்து விநாயகர் பெருமாளை எனக்கும் பசிக்குது ஐயா, அந்த பூம்பருப்புல இருந்து ஏதாவது ஒண்ணு எடுத்து போடும். சின்ன தண்டியா இருக்கேரு, அந்த அவல் பொரியாவது எடுத்து போடுமியா. செமக்கணும் ஐயா. 2 கையாலையும் விநாயகர் பெருமாள் சாப்பிடுதாரு. ஏதாவது சாப்பிட்டா தானே உங்க செமக்க முடியும். போதாததுக்கு இந்த தும்பிக்கை வேற அள்ளி போடுது. அது வேற அள்ளி போடு பருமாறுது. அப்ப இந்த பெருச்சாலி நமக்கு ஏதாவது தருவாரான இப்படியே பாக்கு. அப்படியே கை வச்சு பாக்கு. விநாயகர் பெருமாள் உனக்கு நாளைக்கு தாரேன், இன்னைக்கு எனக்காக மக்கள் கொண்டு வந்திருக்காங்கடா அப்படின்னு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சாரு. நான் ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். அப்ப இந்த பெருச்சாலி வாகனம் நினைக்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. சரி, அப்ப இந்த பெருச்சாலி வாகனம் நினைக்கி உமக்கு ஒரு காலம் வந்தா எமக்கு ஒரு காலம் வராமையா போயிரும். அதானே கேட்டேன். என் காலம் வரும்போது உம காலை வாரி நச்சுன்னு அடிப்பேன் அப்படின்னு இது நினைச்சுக்கிட்டு இருக்கு. சாப்பிட்டு முடிச்சாரு. சாப்பிட்டு முடிக்கவும் பின்னாலே அரைக்க விரட்டி வாரான். பின்னாலே அரைக்க விரட்டி வந்த உடனே ஏ பெருச்சாலி வா நம்ம போவோம். எல்லாரும் ஓடுதாங்கப்பா, வா போவோம். நம்மளும் போவோம்ப்பா. நான் வரமாட்டேன். என்னையவா கூப்பிட்டேரு. உம்மா நான் தூக்கி சுமக்க மாட்டேன், நான் வர மாட்டேன். ஒரு சுண்டல் கேட்ட எனக்கு போட்டியராவே, ஒரு அவல் பொரிகடலை போட்டியரா, ஒத்தையிலே வாயில போட்டியரு. நான் வர மாட்டேன், உம்மை தூக்கி நான் சுமக்க மாட்டேன். அப்ப ஆண்டவனை வழிமறித்த ஆதிமூல கணபதி விநாயக பெருமாளாகப்பட்டவர் அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? சிவபெருமானை வழிமறித்து என்ன சொல்லுகிறார்? ஆண்டவனே பகவானே, அம்மையப்பா பகவானே, ஆதிமூல வார்த்தைகள் என்னப்பா பகவானே, என்னுடைய வார்த்தைகள் மூத்த மகனான பிறக்கலாம், மூசிக வாகனத்தை கொடுக்கலாம், நாளை மகனா பிறக்கலாம், சங்கடத்தில் நிற்கலாம். ஆனை போல முகம் இருக்கு, ஆனை போல வயிறு இருக்கு, சுரவு போல காது இருக்கு, கை 2 கட்ட கை, காலு 2 குட்ட காலு, சப்பானி நொண்டி காலு, நடக்க முடியலையே நாதனை பகவானே. மூத்த மகனா பிறக்கலாமா, மூசிக வாகனத்தை கொடுக்கலாமா? அப்பா என்ன ஆளை பார்த்தாவது என் வாகனத்தை கொடுக்க கூடாதா? இல்ல பெச்செடுக்கும் போதாவது என்ன ஒரு சின்ன பிள்ளைய அழகா பெச்செடுக்க கூடாதா? ஆனை போல் முகம் இருக்கு, பானை போல் வயிறு இருக்கப்பா. உமக்கு பார்த்தா ஒரு காளை வாகனம், என் தம்பிக்கு ஒரு வண்ணமயில் வாகனம் வடிவேலவனுக்கு, சக்திக்கு ஒரு சிங்கமுக வாகனம், எனக்கு மட்டும் ஏனப்பா இந்த சிறிய பெருச்சாலி வாகனத்தை கொடுத்தீர்கள்? இந்த பெருச்சாலி வாகனம் என்ன சொல்லுது தெரியுமா? நீ ஓடி வா என்றதை, ஓடி வா என்றதை, உளுந்த வடக்கே குல, எட்டி வா என்றதை, 700 கேக்குல, கிட்ட வா என்றதை, கேக்குலப்ப பலகா, மானங்கட்ட பெருச்சாலி, மாவுருண்ட கேக்குல, சீரகட்ட பெருச்சாலி, சீர உருண்ட கேக்குல, அறிவுகட்ட பெருச்சாலி, அறிவுகட்ட பெருச்சாலி, அதிரசத்தை கேக்குல போ. எங்கப்பா போவேன், அதனால என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. நீர் இங்கே நில்லும், நானும் இங்கே நிக்க,
அரக்கே வந்து நம்ம 2 பேரையும் சேர்த்து எரிச்சிட்டு போட்டோம். போட்டையா. ஏ மகனே ஆதி மூலம். என்ன மூலம்? நல்ல ஆஸ்பத்திரி போய் உள் மூலமா வெளி மூலமா? ஏ அப்பா ஏ மகனே ஆதி மூல கணபதி. கணபதி நான் சொல்லுவதை கேளப்பா. வாகனம் சிறிய வாகனம் அல்ல. கிடையாது. அது பூமியை நோக்கி மூச்சு விடுமையானா பூமி 2 கபாலமாக வெடிக்கும். அதிலே முச்சந்தியிலே சென்று நீ அமர்ந்திருக்கலாம் என்று வரம் கொடுத்த ஆண்டவன் வழி அனுப்பி வைக்க சிவபெருமான் என்ன செய்கிறார் தெரியுமா? சாமி 8 நாள் 8 ஓட்டம் ஓடினார். 8 நாள் 8 ஓட்டம் ஓடினார். ஓடிக்கொண்டு இருந்த மான உடல் இழைந்து போகும் என்று பக்க வந்த தேவர்களை நந்தவன தோட்டமாக்கி தலையில் உள்ள கங்கையரை தரையதியில இறக்கி வைத்து அக்கினியா எரிந்தவன தண்ணீராக குளிரச் செய்து அரளிக்குள்ள இருந்த மான அரக்கன் வந்து எரிப்பானன்று. செவ்வரளி புஷ்பத்திற்குள் சிவலிங்கமாய் போய் ஒளிந்தார். அவர் சடை உலைய முடி உலைய சடை உலைய முடி உலைய சிவன் முடி உலைய ஆதி சங்கரன் பகவான் தான் உலைய முடி உலைய சடையும் முளைந்தது முடியும் முளைந்து விட்டது. ஆண்டவனால நின்று அள்ளிக்கட்ட நேரம் இல்ல. அரக்கம் பின்னாலே விரட்டி வாரா. ஓடாதரும் சிவனே நீர் எங்கு போனாலும் உம்மை சுட்டரிக்காம விட மாட்டேன். என்ன ஆண்டவன் ஆயர்வாடிக்கு மேற்கே யமுனையாற்றாம் கரை ஓரத்தில் வந்து தேவாதி தேவர்களை நந்தவனமாக முளைக்க செய்து மணலை இதழாக்கி ஐம்புலனை அடக்கி ஒடுக்கி செவ்வரளி புஷ்பத்திற்குள் சிவலிங்கம் போய் ஒளிந்தார். அந்த சிவபெருமான் ஆண்டவன் ஒளிந்த நாள் முதலாக ஆதி கைலாசத்திலே அருளும் இல்லாமல் பொருளும் இல்லாமல் சிவன்தானே இந்த உலகத்தின் சோதி. சிவனே இல்லைனா இந்த உலகம் எப்படி இருக்கும்? ஆதி வெள்ளி கைலாசம் அருள்மயமே இல்லை. இறைவன் இல்லா கைலாசம் இருளா இருக்கின்றது. பகவான் இல்லாத கைலாசம் பாலடைந்து விட்டது. அப்பந்தான் பார்வதி நினைக்கிறார், ஆண்டவன் போய் 8 நாளாகி விட்டது, இன்னமும் சிவபெருமான் வரவில்லையே, நாம என்ன செய்வோமோ ஏது செய்வோமோ? ஒருவேளை ஆண்டவனுக்கு ஏதாவது அழிவு வந்து விட்டதோ இருக்குமோ? ஆண்டவனே நம்ம கைலாச மலையெல்லாம் தேடி பார்ப்போம் என்று 14 உலகத்திலேயும் ஈஸ்வரனை தேடி பார்த்தார் பார்வதி. கைலாச மலைகள் எல்லாம் கடவுளை தேடி பார்த்தாயே.
அவ எப்படி அழைக்கிறாள் தெரியுமா? எப்படி அழைக்கின்றாள்? மாயவா அடே மாயவா, மாயமாக வந்தவரே மாயவா, ஓடிவா நீ ஆடிவா, மாயமாக வந்தவரே மாயவா. பார்வதி அழுத கண்ணீர் பார் கடலே பொங்குது. அடேப்பா அப்படியே பொங்குது பார் கடல். உடனே கண்ணபிரான் பச்சைக்கால் கருடன் ஏறி பார்வதி அழைத்தவுடன் கைலாச மலைக்கு வருகின்றார். வருகின்றார். தங்கச்சி பார்வதி
ஏனம்மா என்னை அழைத்தாய், அண்ணனை அழைத்த காரணத்தை சொல்லு. காரணத்தை சொல்லு. ஏ பாரு, என்ன பார்க்க மாட்டேக்கா? என்ன பாரு? நீ பாரு பாருங்க, அவ பார்க்க மாட்டேக்கா. ஏ பாரு, அவ தண்ணி கோவத்துல இருக்கா. கோவத்துல இருக்கா. அவ வேலைன்னா சரியா நடக்கு. அவ ஏதோ ஒரு கோவத்துல இருக்கா. இந்த பகவான் ஏதோ சொல்லியிருக்காரு. ஏ பார்வதி, நம்ம தங்கச்சியா பகவான் ஏதோ பேசியிருக்காரு. ஏ பார்வதி, எதுக்கோ இவ உம்முன்னு இருக்காள, இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி. அதானே தங்கையே பார்வதி, ஏனம்மா என்னை அழைத்தாய், அண்ணனை அழைத்த காரணத்தை சொல்லு. சொல்லு. அண்ணா கோபால கண்ணா, கண்ணா கண்ணா, நான் என்னவென்று சொல்வது? நான் என்னத்தை சொல்லட்டும்? அச்சமச்ச அரக்கனைக்கு ஆண்டவன் அதிக வரங்களை கொடுத்து விட்டு 8 நாளாச்சு, இன்னமும் திரும்பி வரவில்லை. பகவான் எங்க போனார்னே தெரியல. ஆண்டவன் திரும்பி வரவில்லையானால் உன் தங்கையாகப்பட்ட நான் பார்வதி பார்வதி மாவிளப்பேன், பூவிளப்பேன், மஞ்சள் குழி நான் மறப்பேன் அண்ணா. பூ மறப்பேன், பொட்டிழப்பேன், என் பூமானை நான் இழப்பேன் அண்ணா. அண்ணா அண்ணா, என் ஆண்டவனை நான் இழப்பதற்கு அண்ணனே உனக்கு சம்மதமா? உனக்கு சம்மதமா அண்ணா? என் கொண்டவனை நான் இழக்க என் கோபாலா உனக்கு சம்மதமா? சம்மதமா அண்ணா. என் பகவானை நான் இழக்க நான் இழப்பதற்கு பரந்தாமா உனக்கு சம்மதமா? சம்மதமா. என் ஆண்டவனை நான் இழக்க அண்ணா உனக்கு சம்மதமா? உனக்கு சம்மதமா அண்ணா? நான் ஆண்டவன் மட்டும் 8 நாளைக்குள்ள திரும்பி வரல, பகவான் மட்டும் வரல, என் நாக்க பிடுங்கிருவேன், நான் அஞ்சரைச்சு தின்றுவேன், என் உயிரையே விட்டுருவேன்னா. முன்னாடியே என் உயிரை விட்டுரும். பார்வதி அவசரப்படாத, அண்ணன் நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு கவலையே வரக்கூடாது. இந்த அண்ணன் இருக்க வரைக்கும் நீ கவலைப்படக்கூடாது. அத்தா ஆண்டவன் அந்த சடையாண்டி எங்க இருந்தாலும் ஒரு குடும்பிய பிடிச்சு தர தர தரன்னு அவரை இழுத்துக்கிட்டு வரேன். இங்க பாரு அண்ணன், என்ன நீ என் கூட பிறந்த அண்ணனா இருக்கலாம், சரி 1000 தான் இருந்தாலும் பகவான் என்ன தாலி கட்டின கணவர், அவரை நீ மரியாதையா எங்க இருந்தாலும் அன்பா கூட்டிட்டு வா. அவர் மேல ஒரு கை உன் கை பட்டுச்சு, உன் தங்கச்சி நான் சும்மா இருக்க மாட்டாமா. ஆட்டு வண்டி சம்மதித்து மாயவன் கோபால கண்ணன் அச்சுதனாகிய என் பெருமாள் சிவபெருமானை நாமல் தேடி கைலாசத்திற்கு அழைத்து வர வேணும் என்று இச்சொருபத்தை விட்டு வேறு சொரூபமாய் போக வேணும் என்று இப்படியே போன அரக்க நம்மளை பார்த்து எரித்து விடுவான், வேறு ஒரு சொரூபம் எடுத்து போக வேணும் என்று ஆடு மாடு மேய்க்கும் 1000 குலத்தவரை போல் வடிவம் எடுத்து 50 ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு கண்ணை காட்டு வழி பாதையா யமுனா நதிக்கரையை கடந்து ஆயர்வாடி பட்டணம் விட்டு வாரார். அப்ப இவர் வரக்கூடிய வழியில சிவன் ஒளிந்திருக்கக்கூடிய பூங்காவன தோட்டத்தை பார்த்தார். இதுவரைக்கும் இந்த பூங்காவன தோட்டத்தை இந்த இடத்துல நம்ம பார்த்ததே இல்லையே. சரி பரவாயில்ல, ஆடு மாடுகளுக்கு களைப்பை தீர்ப்பதற்காக கொஞ்ச நேரம் நம்ம களைப்பாரி இளைப்பாரி நம்ம திரும்ப போகலாம் அப்படின்னு களைப்பு தீர வேணும் என்று கண்ணன் மடியிலே வைத்திருந்த சீங்குழலை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார். எப்படி வாசித்தார்? எப்படி எப்படி? ஆடாய் பசுவே ஆடாய் பசுவே இளையாடாய் பசுவே 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 ஆடாய் பசுவே இன்று ஆடாய் பசுவே ஆடாய் பசுவே இன்று விளையாடாய் பசுவே பசுவே பசுவே
கண்டிப்பாக எல்லாரும் சாரல் டிவி பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரல் டிவியை பாருங்கள், நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.